பிறவி மூன்றாம் ஸ்தலம். மண்ணில் எழுகிறார் மாபரத். ஒரு பெண் துளைக்கிறார். முகமெல்லாம் ரத்தம். முள்முடி தலையின் சதையை பிடிப்பதால் ஏற்படும் வலி. தலை சுற்றல். சோர்வினால் சுழலும் கண்கள். சிலுவையின் பாரம். பஞ்சமில்லாமல் படை வீரர்கள் தரும் சவுக்கடி. மொத்தத்தில் என் தோற்றமே மாறிப்போனது. முகம் எனது முகம். 3 ஞானிகள் தேடி வந்து தரிசித்த முகம். சிறியோனின் கண்கள் மீட்பை கண்டுகொண்ட முகம். சக்கியும் மரத்தில் ஏறி பார்க்க ஆசைப்பட்ட முகம் இன்று உருகுலைந்து இருக்கிறது. யாராவது வந்து உதவ மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் நான் இருந்தபோது என் கண் எதிரே ஓர் இளம் நன்மை இருப்பதை பார்க்கிறேன். யார் இவர்? இவருக்கோ இவரது குடும்பத்திற்கோ நான் எந்த உதவியையும் செய்ததில்லை. இவர் என் உறவினரோ சீரத்திலோ அல்ல. இருப்பினும் என் மீது அன்பு கொண்டு தனது துணியினால் என் முகம் துடைக்கின்றார். என் முகவச்சு அந்த துணியில் பதிந்து விட்டது. இரத்த கடலியால் இறக்கப்பட்ட என் முகத்தை எல்லா மனிதரும் பரிதாபமாக பார்த்தார்கள். நானும் என் முகத்தை மாற்றி மலைக்கு மீண்டும் பிரவேசித்தது. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாய் கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. மத்தேயு 17:1-2. அன்புக்குரியவர்களே, எருசலேமுக்கு செல்ல வேண்டும். பாடுகள் பட்டு இவ்வுலக பாவங்களை கழுவி மீட்பை வழங்கி என் தந்தையை மாற்றிப்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் நான் அன்று தபோமாயில் விட்டு இறங்கி வந்தேன். இப்போது அதே முனைப்போடு கொல்கத்தா மலை ஏறி செல்கிறேன். என் முகத்தோற்றம் மாறினாலும் மனம் ஒரே மனதாய் இறுதி வரை இருந்தது. இன்று இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து நடிப்பதை மனதில் பார்க்கின்றேன். வெளியே சிரிப்பு உதடுகளையும் உள்ளே விச மனதையும் கொண்டு நடமாடுகிறார்கள். ஒருவர் இருக்கும்போது அவரை புகழ்வதும் அவர் இல்லாத போது அவரை இகழுமாய் இரட்டை நாள் கொண்டு பேசுகிறார்கள். நீங்கள் பரிசரை போன்று வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறை என்ன? நம்ம இப்போ இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரையில் ஒரு கோயிலை பார்க்கணும். மாந்தி பேட்டை அப்படின்னு அதோட ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் பண்ணி அந்த ரோடு அடிச்சிருக்காங்க. கோயிலாலயம் அதை ஜோசப் அவர்கள் தங்களுடைய மகளெல்லாம் பொறுப்பேற்று இடத்துருவானத சென்னை கையை மலை மாவட்டத்தில் கர்ப்பமாக துள்ளிருக்கோடு இந்த அமைப்பு அற்புதமாக வழிநடத்திக் கொண்டிருப்பார். ஒரு ஏற்கனால் மறுபடியும் மக்கள் வெளியே வந்தால் நமக்கான கோயிலிடம் ஒன்று பட்டம் வாங்கி எதிர்படி விதமான ஏற்பாடுகளை செய்து இந்த இறைச்சி சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு பெருமை நாளை சொல்லுவேன். ஏன்னா நான் 50 போது நாளை தடுமானம் பண்ணிட்டு இருந்து வந்து உதவிக்கு நிறைய உதவிகளை செய்தோம். அது வந்து அது சின்ன இடமாக இருந்தால் இந்த புகழை பழைய சாட்டு இடமாக இருந்து கொண்டிருக்கிறார். எனது ஞான நாளிலே இந்த தந்தை ஜோசவர்கள் வளர்த்தவர்கள் கலத்தை கொடுத்து அதிகமான அறிவிக்கிறார். அவர்கள் அவர்களை பங்குதாரர்களுக்காக நாம் செய்வோம். அவர்கள் நிறைந்த வகையை வாழ்க.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மக்களே, உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அளவுக்கு இந்த ஆலயம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் உங்கள் தந்தை டோமினிக் அவர்கள், ஆண்டோ டோமினிக் அவர்கள். இவர் வந்து எனக்கு ஒரு நெருங்கிய அண்ணன் அப்படின்னா அவர் வந்து ரெண்டு வகையாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஏன் ஈக்குவல் ஏஜ்ல இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கிறாரு. அவருக்கு வந்து முதுமை என்பது வரவே வராதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்பயுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு தந்தை, ஒரு அண்ணனை போல, நண்பரை போல, ஒரு ஆலோசகராக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு தந்தையை நீங்கள் பங்கு தந்தையாக பெற்றிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாள்ல சிறப்பாக இந்த ஒரு கிராமம் அவர் சொன்ன போல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது போல அங்க கூட்டு போறதா இங்க கூட்டு போறதா அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இருந்துச்சு. ஆனா அதை விட இந்த இடம் உங்களை எல்லாரும் அகாமடேஷன் பண்றதுக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்க. இல்லைன்னா நீங்க எல்லாருமே அந்த ரோட்ல இருக்கிற நிலைமை தான் இருந்திருக்கும். அந்த ரோட் எக்ஸ்டென்ஷன்றதுனால எங்களுக்கு அங்க இடம் இல்லை. மற்றபடி அங்க ஒரு 80 குடும்பங்கள், இங்க ஒரு 80 குடும்பம், அவ்வளவுதான் கேப்டன். இது ஒரு கிளை பங்கு. இங்க ஒரு 80 பேர் இருக்காங்க, அங்க ஒரு 80 பேர் இருக்கிறாங்க. 2 பள்ளிகள் இருக்கிறது. இங்க பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம், ஆஸ்தியன் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் எய்டட் பள்ளி இருக்கிறது. நீங்க வர வழியில உள்ள பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு, ரோடெல்லாம் ரைட்டானதுனால அங்க வந்து சென்ட் ஜோசப் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு ஏறக்குறைய 285 பிள்ளைகள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான் இதோடைய இது ஒரு பார்டர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா வளர்ப்புறத்துல போயிட்டு வந்தீங்க, அது செங்கல்பட்டுடைய பார்டர், செங்கல்பட்டு டைஸ் சொல்லி பார்டர். இது வந்து நம்மளுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய இந்த பக்கம் பார்டர் இருக்கு. ஸோ அதனால ஒரு பார்டர் இருந்து இது ஒரு பார்டர் கிராஸ் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. எனவே மிகுந்த மகிழ்ச்சி, பாராட்டுகள். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக செவிகள், நாங்களும் உங்களுக்காக செவிக்கின்றேன். இதுவரைக்கும் ஹிஸ்டரியில் இவ்வளவு பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஊர்ல எல்லாரும் பார்த்து மனநிறைவோடு வரவேற்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். உங்களுக்காக இருக்கிறேன். உங்களுடைய கரங்களில் ஒரு கார்டு வெளியில பின்னாடி கொடுப்பாங்க. அந்தோனியாருடைய பக்தி முயற்சி, என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாள் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. முதல் செவ்வாய், மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை சிறப்பு திருப்பலி ஜெபம், அதில் குறித்த எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. 13ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதியும் சிறப்பு நிகழ்வாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய மற்றவர்களுக்கும் இதை தெரிவிக்கலாம், இதை செவிக்கலாம். நிறைய புதுமைகள் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நிறைய மனமாற்றங்கள் நடைபெறுகிறது. எனவே நீங்களும் செவிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீதமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எவ்வளவு பேர் திரியாத்திரைக்கு வர்றதே வந்து பெரிய விஷயம். இது ஒரு தியாகத்தினுடைய முயற்சி. உங்களுக்கு மீதமாக பாராட்டுகள். உங்களுடைய அருமை தந்தை அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி. ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை உள்ளவர். எப்போதுமே சொல்லக்கூடிய நீ பார்த்தீங்கன்னா திருப்பயணம் நீங்க பார்ப்பீங்க. வழக்கமா திருப்பயணம் ஒரு அநேக கோயிலுக்கு வந்து நானே வந்து